जय हनुमान ज्ञान गुण। இது அனுமார் கெட்டப் இல்லடா, இது ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கெட்டப். இந்த பேர் டேப்லாம் வச்சிருக்கேன், க்ளவுஸ் போட்டிருக்கேன், சரியா? என்னடி இது? ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் வந்து கடவுளுக்கும் மேலே தோக்குற கடைசி மனுஷன் நானா தான் இருப்பேன். முடிக்கவே முடியாத கேஸில் கூட க்ளூவை ஈஸியாக கண்டுபிடிப்போம். என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். ப்ரோ, உங்களால் ஃபாரன்சிக்கில் வேலை கண்டுபிடிக்க முடியுமா? பாட்ட போடுறா. இந்த பாட்டு இல்லடா, அந்த பாட்டு. எந்தன் கண் முன்னே காணாமல் போனேனே. சூசைடெலாம் பண்ண மாட்டேன், சரியா? நீங்கள் சூசைடே பண்ணிக்கிட்டாலும் அது சூசைடு தான் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் உங்களுக்கு வேணும். தமிழ்நாடோட முக்கிய பிரச்சனையே நாங்கள் நினச்சிருந்தா தீர்த்திருக்க முடியும். நீ நினைக்கிற அந்த பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு தமிழ்நாடுக்கு எது முக்கிய பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் நினச்சிருந்தா இது மொத்தமாக நடக்காமல் தடுத்துக்க முடியும். எப்படி இவங்க எங்கே ஒன்று சேர்ந்தாங்க, யார் காரணம் அப்படின்னு யோசிங்க. லியோ படத்தில் தான் இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. லியோ தான் பார்த்திபனான்ட்டு எல்லாருக்குமே டவுட்டு, முக்கியமாக நம்ம அன்னிக்கு. ஓகேவா? அண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து லியோவோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் லியோவோட ரெட்டினாவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தாங்க. அங்கங்கே போகிறதுக்கு எங்ககிட்ட கேட்டிருந்தா நாங்கள் ஈஸியான மெத்தடை சொல்லியிருப்போம். பெட்டர் டெஸ்ட்டு ஆண்டனி தாஸ் கிட்டேருந்து ஒரு முடியை பிடுங்கு, பார்த்திபன் கிட்டேருந்து ஒரு முடியை பிடுங்கு. 2 முடியிலேருந்தும் டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அந்த டிஎன்ஏல எஸ்டிஆர் மார்க்கர்ஸ் இருக்கும். இந்த மார்க்கருக்கு 2 அலீல் வேல்யூஸ் இருக்கும். ஒன்று ஃபாதர் கிட்ட இருந்தோம், இன்னொன்று மதர் கிட்ட இருந்தோம் வந்திருக்கும். பார்த்திபனோட ஒரு அலீல் வேல்யூ கண்டிப்பாக ஆண்டனி தாஸ் கூட மேட்ச் ஆகும். ஸோ ஈஸியாக பார்த்திபனோட அப்பா ஆண்டனி தாஸ்னு இதை வச்சு ப்ரூவ் பண்ணிடலாம். மிஸ்டர் Brooks, you are his father. It's my boy. அண்ட் முக்கியமாக இது நடந்திருக்காது. நம்மளாம் சந்தோஷமாக இருந்திருப்போம். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபாரன்சிக் பசங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி ஃபாரன்சிக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் அனாமலி தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.